என்னதான் நடக்குது? நான் ஒரு டிகிரி ஹோல்டர், இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன். நான் ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன். இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல, எனக்கு வேலை வேணும். இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை கொடுக்குறாங்க. இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் வேலை இல்லை. ஒவ்வொரு தரம் 2000 பேருக்கு வேலை கோல் பண்றாங்க, 2 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதிட்டு இப்படியே போறதானே? 7-8 வருஷம் டிகிரி முடிச்ச எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுகளுக்கும் ஒன்றா சேர்ந்து எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது? எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்டே விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது, மைண்ட்ல படிக்கவே இயலாது. எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா? நான் இனி இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன். இனி எந்த ஒரு காலத்திலையும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க. இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியுற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போக வேணாம். இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை. தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையை ஒன்று தாங்கன்னு சொல்லித்தான் இந்த ஆளுநர் ஆபீஸ் முன்னுக்கும் நான் வந்து நிக்கிறேன். இந்த